இல்லை டீச்சர்ஸுக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஆகாத அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு கதையை சொல்கிறேன். பேரண்ட்ஸுக்கும் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாத கதை இருக்குது. ஒரு என் கொலீக் தான், இன்னொரு கொலீக்கு, அவர் பையனுக்கும் அப்பாவுக்கும் சம்மவ் இது டென் மேட்ச் ஈச்சது. இவர் நினைக்கிறது ஒரு மாதிரி இருக்கும், அந்த பையன் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ ஆரம்பித்தாக்கா இட் ஆல்வேஸ் எண்ட் அப் இன் குவாரல். ஸோ இப்போ அப்பா சொல்லிட்டு இருந்தார், அவன் என்ன சொன்னாலும் அவன் வந்து சண்டையில் தான் முடியுது, எங்களுக்கு முடியலை அப்படின்னாரு. அந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், இல்லை அங்கிள் எங்கள் அப்பா இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாருன்னா. நான் சொன்னேன், நீ உங்கள் அப்பாட்ட சொல்ல வேணாம், என்கிட்ட சொல்ல, நான் உங்கள் அப்பாட்ட சொல்கிறேன் அப்படின்னேன். அதே மாதிரி அவங்க அப்பாட்டையும் சொன்னேன், நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லுங்கள் சார், நான் வந்து என்னென்னு கேட்டு நான் பார்த்துக்குறேன், நீங்கள் வந்து என்னை நம்புங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னேன். அவர் என்ன சொல்கிறேன்னா, சரி சார் நீங்கள் என்ன, நான் வந்துட்டு என்னன்னாக்கா அவனுக்கு புதுசாக வாங்கினாலும் சரி, ஃபீஸ் கட்டணுனாலும் சரி என்கிட்ட சொல்லிவிடுவார். அதேமாதிரி அந்த பையன் வந்து அப்பாட்ட பற்றி என்னென்ன குறை ஃபீல் பண்ணுறானோ என்கிட்ட சொல்லுவான். ரெண்டு பேரும் போத் ஆர் அஃபெக்ஷனேட்டு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு இல்லை. அதை யூஸ்வலாக மதர் செஞ்சுருக்கணும், அவங்களுக்கு வந்து அது புரியலை, அது சைக்காலஜி புரியலை. இவர் சொல்கிறார், விவேரங்களை கேட்டுக்கிட்டா விவேரங்கள்கிட்ட பேசிக்க அப்படின்னுடுவார். அது மாதிரி அவரும் வந்து என்ன சொல்வார் அப்படின்னாக்கா, நான் வந்து அவர்கிட்ட சொல்கிறத அவர் கேட்டுக்குவார். அப்புறம் ரெண்டு பேரும் பேசுகிறப்ப ஒரு ஒத்துமை, அதாவது இவங்க ரெண்டு பேரையும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவோம் ஒரு இதுக்கு. ஒரு டூர் போகணுன்னாலும் சரி, ஒரு சினிமாவுக்கு போகணுன்னாலும் சரி, ஒரு புக்கு வாங்கணுன்னாலும் சரி, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு எதுக்கு அவங்களுக்கே தெரியாமல் நான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டியா அப்படிம்பாரு. இல்லை நானே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து செஞ்சு கொடுத்துருவேன். அந்த பையன் அதாவது ஒன்று நீங்கள் கண்டித்து உங்கள் பிள்ளைய பார்க்கணும், இல்லை மற்றவங்க கண்டித்து பார்க்கணும். அடுத்தவங்களை வந்து ஒரு ரோல் கொடுத்துட்டாக்கா நல்லது. இந்த மாதிரி கூட்டு குடும்பத்தில் இருக்கிறப்ப சித்தப்பாவோ மாமாவோ இது மாதிரி இருப்பாங்க வீட்டில். எனக்கு சொல்ல போனால் எனக்கு வந்து என் சித்தப்பாட்ட தான் இது ஜாஸ்தி. நான் நினைக்கிறதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பேன். அவங்க அது நல்லதோ கெட்டதோ கரெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அலோவ் பண்ணணும். அலோவ் பண்ணாக்கா நல்லாயிருக்கும். பேரண்ட்ஸ் வந்து தன்னால் முடியலை, தன்னிக்கிட்ட தப்பாக இருக்கான் அப்படின்னாக்கா somebody else should be able to correct the boy. நமக்கு வந்து பையன் நல்லா வரணும். அதுவும் எஸ்பெஷலி இப்போ இருக்கிற காலத்தில் என்னாச்சுனாக்கா பையனை ரொம்ப ஸ்பை பண்ண, ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டு ஹேபிட் இப்போ நான் அதிகமாக பார்க்குறேன் ஹைஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஒன்று வந்து ட்ரிங்கிங், இது வந்து பயப்படவே மாட்டாங்க, இப்போ வந்து போல்டாக குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கொஞ்சம் மாற்றிடலான்னு பார்த்தாக்கா இது இந்த அடிக்ஷன் டு இந்த பேடாக இதில் வந்து சாப்பிட்றது, போதை மருந்து. அது போதையில் வந்து ஒன்ஸ் தே கெட் அடிக்டடு தே லூஸ் their ஃபேமிலி, தே லூஸ் எவ்ரிதிங். எங்களால் வந்து கரெக்ட் பண்ணி திருப்பி கொண்டுகிட்டு வரவே முடியாது. ஒரு ஜென்ரேஷன் கெட்டுக்கிட்டு இருக்கனாக்கா அந்த ஜென்ரேஷன் வந்து திருப்பி நம்மளால் கொண்டு வர முடியாது. தே வில் டூ எனிதிங் டு கெட் அது. நான் பின்னாடி டாக்டர்ஸ்டே பார்த்துருக்கேன், இந்த பெத்தினெல்லாம் தெரியாதனமாக அடிக்ட் ஆகிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி இப்போ சில போதை மருந்துகள் வந்து விற்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது இவங்க கண்ட்ரோல் பண்ணுறதெல்லாம் வந்து நோன் சோர்ஸஸ்ஸு. அன்னோன் சோர்ஸில் இதை விட ஜாஸ்தி நிறையா போயிட்டுருக்கு. ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். சொசைட்டி ரெஸ்பான்சிபிலிட்டி டாக்டர்ஸுக்கு இருக்கணும், பேரண்ட்ஸுக்கு இருக்கணும். பேரண்ட்ஸுக்கு வந்து எல்லாமும் நீங்கள் செக்யூரிட்டி சேனல் இல்லை அப்படின்னா கஷ்டம். அதனால் எங்கெங்கே வச்சு கண்டிக்க முடியுமோ அதுக்குள்ள ஃபெசிலிட்டிஸை வச்சு நம்ம கண்டிக்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். அதனால் கூடிய வரைக்கும் பேரண்ட்ஸு தன்னோட கண்ட்ரோல் பண்ணி ஸ்டூடெண்ட்டை பார்க்கணும். வாத்தியார் கண்ட்ரோல் பண்ணால் பர்மிட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா தான் கொல்லிக்கோ தான் ஃப்ரெண்ட்ஸையோ யாராவது ஒருத்தர் வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா தான் பையனை சந்தோஷமாக அதை ஒத்துக்கணும். தேர் ஷுட் பி சம் கைடன்ஸு, சம் சூப்பர்விஷன், சம்திங் டு ஆஸ்பயர். இது இல்லைன்னாக்கா ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்களால் முடியல அப்படின்னா வீட்டில் வந்து இப்போ கூட்டு குடும்பத்தில் வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் இருந்தாங்க, அனந்தமிக இருந்தாங்க. இப்போ ஒரே பிள்ளைங்கிறப்ப யாருக்கும் வந்து சொல்கிறதுக்கு வந்து வாய்ப்பும் இல்லை, சான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் allow your children to be corrected by the teachers, by the school, if not by your friends. அது இல்லை, அதே நேரத்தில் யாருக்கு யார் சைக்காலஜி ஒத்து போதோ அது. இந்த மாதிரி நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்ததுனாலையும் அட்ஜஸ்டபுளாக இருந்ததுனாலையும் அவங்களே எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்டூடெண்ட்ஸு என்கிட்ட வந்து அதாவது எனக்கு சப்போர்ட் வேணுங்கிறப்ப, என் பையன் வெளிநாட்டில் இருக்கிறப்ப அவங்களே என் பிள்ளை மாதிரி இருந்து எனக்கு எல்லாத்தையும் செஞ்சுருக்காங்க. என் பையன் எதுக்காக ஃபோன் பண்ணாக்கா, he is more than my father, நாங்கள் வந்து பார்த்துக்குறோம்ப்பா, நீங்கள் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட சொல்லுவாங்க. என்னென்னு கேட்டாக்கா, நீங்கள் வந்து எங்களை வித்தியாசம் இல்லாமல் நடத்துகிறீங்க சார்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் ஒய்ஃபும் இப்படி தான்.
ஸ்டூடெண்ட்ஸ்னு வந்துட்டாக்க நாங்கள் வந்து வித்தியாசப்படுத்துறது இல்லை, அவங்கள ஃபேமிலி மெம்பராக நடத்துகிறோம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் அட்டாச்சாக, எஸ்பெஷலி ஆஸ் ஏ டீச்சர் அட்டாச்சாக இருக்கீங்களோ, ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள்கிட்ட அதை காட்டில் 10 times மோர் அட்டாச்சாக இருப்பாங்க. ஃப்யூச்சர் லைஃப்பில் வந்து நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க, உங்கள் வார்த்தைக்கு மறுவார்த்தை இருக்காது. ஒன்லி திங் இஸ் we should be in a position to lead the students and lead them in a good way. இதை வந்து நம்ம ரொம்ப கட்டாயம் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம்.